கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் வசனம் 18. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால், அப்புறம் அவள் துக்கமுகமாயிருக்கவில்லை. அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால், அப்புறம் அவள் துக்கமுகமாயிருக்கவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் என்று சொன்னாலே நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அன்னாளுடைய ஜெபம் அதில் இடம் பெற்றிருக்கிறது என்று சொல்லி, என்ன காரியத்திற்காக அன்னாள் ஜெபிக்கின்றார், எந்த நிலையிலிருந்து ஜெபிக்கின்றார் என்றால், பிள்ளை இல்லாத ஒரு மகளாக, அந்த பிள்ளை இல்லாதது நிமித்தமாக அவள் அனுபவித்த அநேக துன்பங்களும் புறக்கணிப்பும் வேதனையும் பாடுகளும் என்னாலும் அவள் அழுகின்ற ஒரு ஸ்திரீயாகவே அவள் காணப்படுகின்றார். அப்படிப்பட்டதான ஒரு மகள் ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்தில் தன் இருதயத்தை ஊற்றி செபிக்கின்றாள். ஆண்டவரே, நீ நிச்சயமாக எனக்கு ஒரு மகனை கொடுக்க வேண்டும். அப்படி நீர் ஒரு மகனை கொடுக்கும் பொழுது அந்த மகனை நான் திரும்ப உமக்கே அர்ப்பணித்து விடுவேன் என்று சொல்லி அவ்வளவு அழகாக ஜெபிக்கின்ற ஒரு மகளாக அந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். ஆனால் அப்படி ஜெபித்து முடித்த பிறகு அவள் எப்படி இருந்தாள் என்பதை குறித்து தான் இப்பொழுது நாம் வாசித்தோம். அதிலே நம்முடைய ஞாபகத்தை செலுத்த வேண்டிய அந்த இறுதி பகுதி, 18வது வசனத்தின் இறுதி பகுதியில் அப்புறம் என்று எழுதியிருக்கிறது. அதற்கு பிறகு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால், அப்புறம் அவள் துக்கமுகமாயிருக்கவில்லை. எதற்கு பிறகு? ஜெபித்த பிறகு, தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய காரியங்களை சொல்லிவிட்ட பிறகு, இதுவரையிலும் அழுது கொண்டிருந்ததான அந்த பெண்மணி அவள் என்ன செய்கின்றாள்? புறப்பட்டு போய் போஜனம் செய்தால், அதற்கு பிறகு அவள் துக்கமுகமாயிருக்கவில்லை. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இதுதான் ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கின்றோம்? ஜெபிக்கின்றோம் ஒரு காரியத்திற்காக. அது நம்முடைய குடும்பத்தின் காரியங்களாகவோ, ஏதோ ஒரு தேவை, அந்த தேவைக்காக நாம் ஜெபித்து விட்ட பிறகு என்ன செய்கின்றோம்? அதை நினைத்தே நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஐயோ, இது இப்படி இருக்கின்றதே, எப்பொழுது மாறும், என்னவாகும், இப்படியே போனால் என்ன நடக்கும், இதை இன்னும் எவ்வளவு காலம் நான் சகிப்பது, எவ்வளவு காலம் போராடுவது, எனக்கு பலனே இல்லையே என்று சொல்லி அது எப்பொழுது நடக்குமா நடக்காதா என்ற அந்த சந்தேகத்தினுடனே நாம் என்ன செய்கின்றோம்? வாழ்கின்றோம். ஆனால் ஜெபம் மாத்திரம் என்ன நடந்து கொண்டே இருக்கிறது. நாம் ஜெபிக்கிற மக்களாக நாம் காணப்படுகிறோம். ஆனால் அதே சமயத்தில் ஜெபித்து முடித்த பிறகு அது நடக்குமா இல்லையா என்ற சந்தேகத்தோடு கூடவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். அதனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இங்கே வாசித்த அந்த வசனத்தில் அதற்கு பிறகு அவள் சென்று உணவு அருந்திவிட்டு துக்கமுகமாக இல்லாமல் மகிழ்ந்திருந்தாள் என்று எழுதியிருப்பதற்கான காரணம் என்னவென்றால், அந்த மகளுடைய விசுவாசம் அவ்வளவு ஆழமானதாக, நான் கடவுளிடத்தில் சொல்லிவிட்டேன், கடவுளிடத்தில் நான் ஜெபித்து விட்டேன், ஆண்டவர் என் கண்ணீரை கண்டு என்னுடைய இருதயத்தை அவருடைய சமூகத்தில் ஊற்றி நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீயாக இருப்பதை கடவுள் பார்த்து விட்டார். ஆண்டவர் நிச்சயமாக மனம் இறங்கி எனக்கு அப்படியே ஒரு மகனை தந்தருளுவார். ஆகவே இனிமேல் நான் துக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்பதின் அடையாளமாகத்தான் அவர் பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனத்திலே இந்த வார்த்தையை எழுதியிருக்கின்றார். அதற்கு பிறகு அவள் துக்கமாக இருக்கவில்லை. ஆமென். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசத்தினுடைய உச்சகட்டம் அதுவாக இருக்க வேண்டும். நான் ஜெபித்து விட்டேன்,
என் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டுவிட்டார். அதற்கு பிறகு நான் துக்கப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. துக்கத்தோடும் புலம்பலோடும் கண்ணீரோடும் கூட ஐயோ நடக்காமல் போய்விட்டால் என்னவாகும் என்று சொல்லுகின்ற வார்த்தை நம்முடைய வாயிலிருந்தோ அந்த எண்ணங்கள் நம்முடைய இருதயத்திலிருந்து வரக்கூடாது. மாறாக என் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டுவிட்டார். ஜெபத்திற்கான பலனை சரியான நேரத்தில் எனக்கு கொடுப்பார். நிச்சயமாக ஒரு நாள் அந்த ஆசீர்வாதத்தை என் கையிலே நான் வைத்திருப்பேன். அன்னால் கூட அதனால் தான் துக்கமாக இருக்கவில்லை. நான் கடவுளத்தில் சொல்லிவிட்டேன், கடவுள் ஒரு நாள் இந்த குழந்தையை தருவார். அந்த குழந்தையை நான் பிடித்து கொண்டு சென்று தேவனுடைய ஆலயத்தில் கடவுளுக்காக அந்த குழந்தையை நான் அர்ப்பணிப்பேன் என்று ஆணித்தரமாக நம்பினதினால் அவள் ஜெபத்திற்கு பிறகு துக்கமாக இருக்கவில்லை என்று எழுதியிருக்கிறது. ஆமென். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். பல காரியங்கள் நம்முடைய குடும்பத்தில் அப்படியே நம்முடைய ஒட்டுமொத்த சமாதானத்தை சிதைத்து நம்மை கண்ணீரோடு வாழ வைத்து கொண்டிருக்கிறதாக, பயத்தோடு கூட வாழ்கின்றவர்களாக நாம் இன்றைக்கு காணப்படுகின்றோம். ஆனால் கடவுளத்தில் நான் ஜெபித்து விட்ட பிறகு அதே பயத்தோடு கூட, அதே கண்ணீரோடு கூட, அதே அலசடிப்படுகின்ற ஒரு இருதயத்தோடு கூட நாம் இருப்போமானால் நாம் விசுவாசத்தில் ஊன்ற கட்டப்பட்டவர்களாய் நாம் இல்லை என்பதுதான் அதற்குரிய பொருளாக இருக்கிறது. நான் ஜெபித்தேன், என் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டுவிட்டார், அவர் ஏற்ற வேளையில் எனக்கு கொடுத்தருளுவார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆம், அப்படி விசுவாசிக்கும் பொழுது அன்னாள் வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி மகிமையான காரியங்களை செய்தார். வசனம் 19 கடைசி பகுதி இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் அவளை நினைத்தருளினார். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். ஆமென். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அன்னாளை கர்த்தர் நினைத்தருளினபடினாலே 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் இப்படி தொடங்குகின்றது. அவள் ஆடல் பாடல் நிறைந்த ஒரு மகளாக மகிழ்ந்து அவர் சொல்லுகின்றார், என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி அவள் மகிழ்ந்து பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். எங்கே மாற்றம் வந்தது? அழுது கொண்டிருந்தவள் இப்பொழுது எப்படி ஆர்ப்பரித்து துள்ளி குதிக்கின்றாள் என்றால், இடையிலே ஒரே ஒரு காரியம் நடந்தது. அது என்ன காரியம்? கர்த்தர் அவளை நினைத்தருளினார். கர்த்தர் அவரை நினைத்தருளினார். வாழ்க்கை மாறிற்று. ஆமென். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மையும் நினைத்தருளுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஆண்டவர் நம்மை நினைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நிலைமை எல்லாம் மாறும். நாம் தேடுகின்ற, எதிர்பார்க்கின்ற அந்த மகிமையான வாழ்க்கை நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆகவே ஜெபித்து முடித்த பிள்ளைகள் துக்கமுகமாய் இருக்கக்கூடாது. துக்கமுகம் அவ்விசுவாசத்தின் அடையாளமாக இருக்கிறது. நான் ஜெபித்தேன், என் ஆண்டவர் கேட்டு விட்டார். ஆகவே ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு தோத்திரம். ஏற்ற நேரத்தில் நீர் அதை தருவீர், நான் பெற்றுக்கொள்வேன் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபியுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்னாள் ஜெபித்த பிறகு துக்கமுகமாயிருக்கவில்லை ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, எங்கள் ஆண்டவரிடத்தில் நாங்கள் ஒரு முறை சொல்லிவிட்டால் போதும் ஆண்டவரே, நாங்கள் ஜெபித்து விட்டால் போதும் ஐயா. என் ஆண்டவருடைய செவியும் அந்தமானதல்ல. என் ஆண்டவர் எங்களை அலட்சியப்படுத்துகிறவர் அல்ல. உபத்திரப்பருடைய உபத்திரவத்தை நீர் அற்பமாக எண்ணுகிற கடவுள் அல்ல ஆண்டவரே. அன்னாளுடைய கண்ணீர், அன்னாளுடைய உள்ளத்திலிருந்த வேதனை எல்லாமுக்கு தெரியும். பிள்ளை இல்லாத ஒரே காரணத்தினாலே அந்த மகள் எவ்வளவாய் வேதனைப்பட்டிருப்பாள் ஆண்டவரே. கடவுள் அந்த உடைந்த இருதயத்தை பார்த்து அன்னாளுக்கு இறங்குவீர் என்பதை அன்னாள் தெளிவாய் அறிந்திருந்தபடினாலே துக்கமுகமாய் இல்லை. ஆண்டவர் அவளை நினைத்தருளினீர். அதே வண்ணமாய் எங்களை நினைத்தருளி
எங்களை ஆசீர்வதித்து 2ஆம் அதிகாரத்தில் அன்னாள் உம்மை புகழ்ந்து பாடுவதைப் போல எங்கள் நாவிலும் எங்களுடைய இருதயத்திலும் இருந்து ஆண்டவரே அப்பா உம்மை கர்த்தாவை கம்பீரத்தோடு கூட சந்தோஷத்தோடு கூட துதிக்கிற அந்த பாக்கியத்தை எங்களுக்கு நீர் கட்டிடும் ஐயா. எங்களுடைய குறைவுகள், எங்களுடைய தேவைகள், நாங்கள் இருக்கின்ற ஆண்டவரே இந்த கொடிய ஆண்டவரை இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாமுக்கு தெரியும். கர்த்தர் ஒருவரே எங்களை விடுதலையாக்க முடியும். ஆண்டவரே தயவாய் இறங்கும், எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.